Hello friends, welcome to Raira's cooking vlog. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே வெஜ்ஜீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், வரமிளகா, அப்புறம் கேரட் நல்லா சீவி வச்சுக்கணும். இந்த மாதிரி அகலமான ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம், வரமிளகா, இது நல்லா பொரிஞ்சதும் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, நான் தாளிக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் அவ்வளோவா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த பிங்கிஷ் கலர் லைட்டாக வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த கேரட் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா, நான் காரத்துக்காண்டி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்காக நம்ம எதுவுமே போடல இல்லையா, பச்சை மிளகா, இஞ்சி இது எதுவுமே போடாதனால நான் கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாம்பார் பவுடர் கூட போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருப்போம் இல்லையா, இது 1 hour முன்னாடியே நீங்கள் சாப்பாடை வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப குழஞ்சிரும் ரைஸு. சூடாகவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சிரும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். கேரட் சாதம் எவ்வளோ அட்டகாசமாக அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸு, இந்த மாதிரி சிப்ஸ் வெரைட்டிஸ் வச்சு சாப்பிட்டீங்க, உருளைக்கிழங்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ராயரா vlog ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.